ஹாய் காய்ஸ், நான் உங்கள் துசி பிளாக்ஸ். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு மர்மமான கிராமம் வாழ்றதா தெரியப்பட்டிருக்கு. அது உண்மையா இல்ல வெறும் கதையா? அதை பார்க்கத்தான் நானும் என்ற நண்பனும் காட்டுக்குள்ள வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த காட்டுக்குள்ள கொடூரமான காட்டுவாசிகள் வாழ்றதாகவும் தெரியப்பட்டிருக்கு. எங்களுக்கு எதுவானாலும் பரவாயில்ல, வீடியோ எடுக்க நாங்க ரெடியா இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் இரு. ஏன் வீடியோக்குள்ள போக முதல் உனக்கு வந்த வழி தெரியுமா? வாடா பார்த்துக்கலாம். டேய், இது பெரிய காடு. உண்ட வாய மூடு. மூடுறேன். முன்னுக்கு போ, யானே அடிச்சாரு. நீயே போ. ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டுக்குள்ள குட்டி வந்து என் சோழிய முடிய பாக்குறீரா? டேய் நில்றா, உன்னிட்டு தாண்டா காய்ச்சிருக்கேன். சொல்றா, என்னத்துக்குறா இந்த காட்டுக்குள்ள குட்டி வந்த நீ? நானும் பார்த்தேன் போட்டோ எடுக்கன்றா. வாடா பாத்துக்கலாம். டேய் கொஞ்சம் நில்லு, என்னத்துக்கு இந்த காட்டுக்குள்ள வந்து அதை முதல்ல சொல்லு. வேணாடா வாடா. டேய் மச்சான் சொல்லு, இல்லைன்னா நான் போறேன். சரி சொல்றேன். இந்த காட்டுக்குள்ள நம்மளோட ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா வந்தவங்க ஒருவரும் திரும்பி நம்ம ஊருக்கு வரவே இல்லை. அப்படி இந்த காட்டுக்குள்ள என்னதான் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன நடந்தாலும் நான் பார்ப்பேன். நீ அப்படி என்னோட வாரதா இருந்தா வா, அப்படி வரலையா அப்படியே போ. நான் போறேன்டா. போ. காட்டுக்குள்ள கூட்டி வந்து உயிரோட விளையாடுற. வாடா போயிடலாம். இதையுமே பார்க்கலடா மச்சான். சரி வா, சரி வா. டேய், என்ன தெர பல்லுரா இது இப்படி கிடக்குது? இதை ஏதோ வேட்டையாடி கொண்டிருக்கேன். பசிக்குதுடா எனக்கு. இன்றைக்கு சாப்பிட்றோமோ இல்லையோ அது தெரியா, ஆனால் காணாம போன ஆக்களை கண்டுபிடிச்சி அந்த காட்டுவாசிகள்கிட்ட கேட்கணும்டா. நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேப்பம்பா. அடி மழை வர மாதிரிடா. மழையா? நல்ல சகனண்டா மச்சி. அடி விட்டு படியேறே ஒரு நாள் எடுக்கு. இங்கெல்லாம் கூட்டி போறானோ? டேய் மச்சான், என்ன இடண்டா இது? பார்க்கவே இப்படி பயங்கரமா இருக்கிறா. இந்த காட்டோட பேர் தான்டா அந்திமக்காடு. பார்க்க எல்லாம் அமைதியாக தான் இருக்கும். கால் வைக்கிற இடமெல்லாம் முதலைகள் இருக்கும். கால் வைக்கக்குள்ள கொஞ்சம் பார்த்து. சர்ரா. இது புலிட சத்தம். புலி பக்கத்தில் அங்கே இருக்கு. போண்டடி வாடா. வாங்கல போ. சொன்னதான் இந்த காடு ஆபத்தான காடு. வா. ரோம்போலடா. எனக்கு ஏதோ சரியா படல. வா மச்சான், நல்ல கொல்லி கிடக்குற இந்த காட்டுக்குள்ள. வீட்டை எடுத்து போவனே. மச்சான், நம்மள யாரும் நோட் பண்றாங்கடா. நோட் பண்றதுக்கு நம்ம என்ன ஆனவனோட வாடா போறது.
இல்லடா நான் சீரியஸா பேசிக்கொண்டீங்கடா, நம்மள யாரும் நோட் பண்றாங்களா? ஆறா நம்மள இங்க நோட் பண்றேன். காட்டுவாசி எல்லாம் தெரியணும் மச்சான். எனக்கு இது சரியா படல. வா கைப்பிடி, நிக்காத, ஓடி வா ஓடி வா. மெதுவா போடா டேய். மச்சான் என்னடா என்னடா இது? என்னடா இது? என்ன சாமான்டாது? அம்மா தலை சுத்துதப்பா எனக்கு. ஐயோ. அந்திமக்காடு பாகம் 2. நண்பர்கள் இருவரும் அந்த ரகசியத்தை கண்டுபிடிப்பார்கள். காணாமல் போனவர்களை கொன்ற அரக்கன் யார்? தேடியும் கிடைக்காத எம் மக்களின் அரக்கன் யார்? அந்திமக்காடையே அலற வைக்கும் அரக்கன் யார்? அந்திமக்காடு பாகம் 2 விரைவில்.